காரை வாஷ் பண்ண 5000 ரூபாய் ஃபைன். எங்க தெரியுமா? பெங்களூர்ல. இப்ப ரீசெண்டா பெங்களூர்ல வந்து தண்ணி பஞ்சம் காரணத்தால குடிநீரை வந்து நீங்க கட்டிட வேலைகளுக்கோ இல்ல கார் வாஷ் பண்றதுக்கோ இல்ல ஏதாவது மெயின்டெனன்ஸ் ஒர்க்குக்கோ ரோடு ஒர்க்ஸுக்கு பயன்படுத்துறத பார்த்தாங்க இல்ல கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அவருக்கு 5000 வீதம் அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகா டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் டி.கே. சிவகுமார் வந்து சொல்லியிருக்காரு. கேட்கறதுக்கு ரொம்ப வேதனையாகவும் வித்தியாசமாவும் வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய தண்ணி டேங்கர் வந்து உள்ள ஆபரேஷன்ஸ்ல இருக்கு. ஆனா அதுல 10% மட்டும்தான் வந்து கவர்மெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. ரெஜிஸ்டர் பண்ணாதவங்க ரெஜிஸ்டர் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 3500 வாட்டர் டேங்கர் வந்து ரன் ஆயிட்டு இருக்கான். பெங்களூர் மாவட்ட நிர்வாகத்தின்படி என்ன விஷயம்னா வாட்டர் டேங்கர் அதாவது தனியார் நிறுவனங்களுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்களும் சப்போர்ட் பண்ணாதான் இந்த பிரச்சனைகளை தீர்க்க முடியும் அப்படின்னு. அதுலயும் கொஞ்சம் குறிப்பிட்ட பிரைஸ் ரேஞ்ச் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதை உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. 6000 லிட்டர் வாட்டர் டேங்க் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல இருந்துன்னா 600 ரூபாய். 8000 லிட்டர் வாட்டர் டேங்க் வந்து பாத்தீங்கன்னா 700 ரூபாய். 12000 லிட்டர் வாட்டர் டேங்கர் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1000. இதோட கூடுதலாகவும் வசூலிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 5 கிலோமீட்டர் சரௌண்டிங் மட்டும்தான். ஒரு 5ல இருந்து 10 கிலோமீட்டர் சரௌண்டிங் உள்ள மக்களுக்கு வந்து 6000 லிட்டர் வாட்டர் 750 ரூபாயும் 1000 லிட்டர் வாட்டர் டேங்க் 850. அதுக்கப்புறம் 12000 லிட்டருக்கு வந்து 1500 வந்து விலையை வந்து உயர்த்திருக்காங்க. இது விட கூடுதலா வந்து வாங்கக்கூடாது தனியார் நிறுவனங்களுக்கு வந்து ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கு. சரி, தண்ணி பிரச்சனை இருந்தா பயங்கர பிரச்சனை. ஓகே, இப்படி அடுத்த வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன். பாய்.